நான் யோசிச்சு பார்த்தேன், இவங்க நம்மளை கிறிஸ்தவங்களா கன்வெர்ட் பண்றதுனால இவங்களுக்கு என்ன நன்மை? ஒரு இந்துவை கிறிஸ்டியனா கன்வெர்ட் பண்றதுனால சபையில இருந்து 5000 10,000 10,000 ஏதாவது கொடுத்துட போறாங்களா? சபைகளே லொட்டா போட்டுக்கிட்டு இருக்குது, இதுல இவங்க எங்க கொடுக்கறது? பிறகு எதுக்காக இவங்க சொல்றாங்க? வேற யாருமே சொல்றது இல்ல, எங்க சாமியை கும்பிடுங்க, எங்க கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்றது இல்ல. இந்த கிறிஸ்தவங்க ஒருத்தங்க மாத்திரம் தான் வெளுத்து வெளுத்து மாஞ்சு மாஞ்சு போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுல இவங்களுக்கு என்ன கிடைக்குது? யோசிச்சு பார்க்குற சமயத்துல ஒரு விஷயம் எனக்கு மனசுல பட்டுச்சு. ஒண்ணுமே இல்லாத விஷயத்தையே நம்ம அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த புதுசா கடத்துறதுக்கான டெய்லர் ஃபர்ஸ்ட் கிளாஸா தச்சு கொடுக்குறான், ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, மற்ற டெய்லரை விட 5 ரூபா கம்மியாவே வாங்குறான், சொன்ன டேஸ்ட் வர கொடுத்துட்றான். அந்த டெய்லர்கிட்ட போங்கிறோம், அந்த டெய்லர் நமக்கு கமிஷனா தர்றான். இந்த 2 வீலர் மெக்கானிக் ஃபர்ஸ்ட் கிளாஸா சர்வீஸ் பண்ணி எடுத்து கொடுக்குறான், சிங்கிள் கிட்லயே வண்டி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு, மைலேஜ் வர நல்லா இருக்கு, அந்த மெக்கானிக்கிட்ட போங்கிறோம். இந்த கடையில அரிசி வாங்கி கல்லுகள் இல்லாம எடையும் நல்லா இருக்கு, அடுத்த நாள் கூட சாதம் நல்லா இருக்கு தண்ணி ஊத்தாமலே. இப்படி ஒண்ணுமில்லாத உலக பிரகாரமான விஷயத்தையே நாம் அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து எண்ணிமழாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்ற இவர்கள் யார் பெற்ற இன்பம் பெருமையும் வையகம் அப்படின்னு சொல்லிட்டு வீதி வீதியா தெரு தெருவா கிராம கிராமமா ஊர் ஊரா போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லா விதமான ஏச்சையும் பேச்சையும் ஏழத்தையும் அவமானத்தையும் எதிர்ப்பையும் தாழ்த்திட்டு போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கேட்டா கேடு, வைத்தச்சல் யாருக்கு? உங்களுடன் உயிருக்கு துடிச்சுட்டு இருக்கிறான். ஈஸ்வர அல்லா தேரே நாம் சப்கோ சன்னத் ஏ பகவான் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். நதிகள் தான் டிஃபரெண்ட், போய் சேரக்கூடிய இடம் எல்லாமே அந்த ஒண்ணுதானே. ஒருவேளை இது அத்தனை அந்த பகவான் இயேசு கிறிஸ்து தான் போய் சேருதோ? 10ஓட 1 11 தான் நான் இயேசுவை ஏத்துக்கிறேன். டாக்டர்களே கண்டு அதிசயிக்கத்தக்க விதத்தில் ஒரு பெரிய மெடிக்கல் மிராக்கிளையே என்னுடைய தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்திருக்கிறார். இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்வே என்னால் இயேசுவை ஏத்துக்கிறதுக்கு முடியல. அந்த அளவுக்கு என்னுடைய மனக்கண்கள் குருடாக்கி வைக்கப்பட்டிருந்தது. நாங்க என்ன ஒரு கடவுளையா கும்பிட்டு கொடுத்தோம்? 33 கோடி தேவர்களையில கும்பிட்டு கொடுத்தோம். பரமசிவனை கும்பிட்டோம், பார்வதியை கும்பிட்டோம், விநாயகரை கும்பிட்டோம், முருகனை கும்பிட்டோம், அவனுடைய 2 பொண்டாட்டியவரை கும்பிட்டோம், ஆஞ்சநேயரை கும்பிட்டோம், சாய்பாபாவை கும்பிட்டோம், சங்கராச்சாரியாரை கும்பிட்டோம், பங்கார அடிகளாரை கும்பிட்டோம். ரோட்ல யாராவது ஒருத்தர் செவ்வாடை கட்டிட்டு போயிருந்தா அங்கேயே போய் நாங்க சாஷ்டாங்கமா விழுந்துருவோமே, அந்த அளவுக்கு பைத்தியகாரத்தனமா இருந்தோம். 10ஓட 1 11 கும்பிடப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே மாசம் 11வது இடத்துல இருந்து 9வது இடத்துக்கு வந்தார், 7வது இடத்துக்கு வந்தார், 5வது இடத்துக்கு வந்தார், 3வது இடத்துக்கு வந்தார். அப்புறமா பாத்தீங்கன்னா நான் இயேசுவை மாத்திரம் கும்பிட்டு இருக்கிறேன். எப்ப நான் இயேசுவை மாத்திரம் கும்பிட ஆரம்பிச்சனோ, மறுபடியும் சொல்றேன், அண்டர்லைன் பண்ணி அழுத்தம் திருத்தமா சொல்றேன், எப்ப நான் இயேசுவை மாத்திரம் கும்பிட ஆரம்பிச்சனோ ஆண்டவர் அற்புதத்தின் மேல அற்புதத்தை செய்ய ஆரம்பிச்சார். ஏன்னா சில பேர் இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இயேசுவும் ஒரு தெய்வம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இயேசுவும் ஒரு தெய்வம் இல்ல, இயேசுவே தெய்வம், இயேசு மாத்திரமே தெய்வம். எப்ப அந்த நினைப்போட ஆண்டவரை மாத்திரம் நான் நோக்கி பார்த்து ஜெபிக்க ஆரம்பிச்சனோ, என்று முதல் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பார் என்று சொன்ன தேவன், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது என்று சொன்ன தேவன், உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொன்ன தேவன் அதிசயத்தின் மேல் அதிசயத்தை செய்தார். ஐசியூ வார்டுல இருந்து ஜெனரல் வார்டுல இருந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு மாறினா புனர்வாழ்வு மையத்துக்கு 3.5 கோடி செலவு. 3.5 கோடி. 3.5 கோடிக்கு எத்தனை சைஃபர் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. ஐ ஆம் ஜஸ்ட் அ மிடில் கிளாஸ் பர்சன். இன்சூரன்ஸ் கவரேஜ் இருந்ததுனால நான் பொழைச்சேன். இல்லை அப்படின்னா என்ன ஆயிருக்கும் என்னால் நினைச்சு கூட பார்க்கறதுக்கு முடியல. அதுக்கப்புறம் ஜார்ஜாய் எனக்கு ஒரு பைபிள் ஒன்று கொடுத்தாரு. 58 வயசுக்கு பிறகு நான் வெறுத்த பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். படிக்கத்தான் கர்த்தருடைய வேதம் எப்பேற்பட்டதுன்னு எனக்கு தெரிஞ்சது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேதத்தை படிக்கத்தான் தெரிய ஆரம்பிச்சது. சர்வ லோகத்தையும் அண்ட சதாச்சரங்களையும் ஒரே ஒரு வார்த்தையினால் படைச்சு அந்தரத்தில் தொங்கவிட்டவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வானம், பூமி, கடல், காற்று, அக்னி, மழை என்று சகல பஞ்ச பூதங்களின் மேலும் சர்வ அதிகாரம் படைத்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தீராத நோய்களையும் தீர்த்து வைப்பவர், முடியாததையும் முடித்து தருகின்றவர், மரண பரியந்தம் நம்மை கட்டி காப்பவர், நித்திய ஜீவனை நமக்கு தருகின்றவர்,
தம்மை விசுவாசிப்பவர்களுக்காக எதையும் செய்ய வல்லவர், நல்லவர், போதுமானவராக இருக்கின்றவர், மரித்தும் இன்றும் உயிரோடு இருக்கின்றவர், பேசுகின்ற தெய்வம், பேசாத கல்லோ மண்ணோ உலகமோ சிலையோ அல்ல அவர், நம்மை காண்கின்றவர், கரம் பிடித்து வழி நடத்துகின்றவர், விசாரிக்கின்றவர், ஆலோசனை கர்த்தரவர், இம்மைக்கும் மறுமைக்கும் ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அது மாத்திரமல்ல, சம்பூர்ண மகாபாரதத்துல ரத்த பிரதோஷனம் பாவ விநாசம் என்று கூறப்பட்டிருக்கிறது. ரத்த பிரதோஷனம் பாவ விநாசம் என்றால் பாவம் போக்கப்பட ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று தெள்ள தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. ரத்தம் சிந்தனம் அப்படிங்கிறதுக்காக கோடி ரத்தத்தையோ கெடா ரத்தத்தையோ அல்லது எரும ரத்தத்தையோ சிந்தி பிரயோஜனம் அல்ல. பரிசுத்தமான குற்றமே இல்லாத ரத்தம் சிந்தப்படணும். அப்பேற்பட்ட ரத்தம் இந்த உலகத்துல யார்கிட்டையுமே கிடையாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட மாத்திரம் தான் இருக்குது. அது மாத்திரமல்ல, சாம வேதத்தினுடைய 2ஆம் பகுதியாகிய தாண்டிய மகா பிரமாணத்திலே பார்த்தீர்கள் என்றால், ஜனங்களை ஆளுகின்ற பிரஜாபதி தன்னுடைய ஜனங்களுடைய பாவம் போக்கும்படியாக தன்னுடைய சொந்த சரீரத்தையே பிராயச்சித்த பலியாக ஒப்பு கொடுத்து யஜ்ஞம் செய்வார் என்று கூறப்பட்டிருக்கிறது. பிரஜாபதி என்றால் சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் என்ற அர்த்தம். அதாவது சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் யஜ்ஞமானால்தான், மரித்தால்தான், ரத்தத்தை சிந்தினால்தான் பாவ மன்னிப்பு உண்டு என்று தெள்ள தெளிவாக தாண்டிய மகா பிரமாணம் சொல்லுகின்றது. எந்த தெய்வமும் மனுஷனுக்காக மரிக்கல. மனுஷனுக்காக மரித்த ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. தெய்வம் என்று சொல்லப்பட்ட மற்றவர்கள் எல்லாமே பாவிகளை மன்னிக்கவே இல்லை, பாவங்களை மன்னிக்கவே இல்லை. பாவிகளை அதம் பண்றதுக்கும் சங்காரம் பண்றதுக்கும் தான் அவங்களை அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய பாவிகளை மன்னிக்கல, நேசிக்கல. பாவிகளை நேசித்த, அவர்களுடைய பாவங்களை மன்னித்த ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா.